மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். வழக்கமாக இந்த குரலை அடிக்கடி கேட்குறது தான். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ்லாம் பசங்க போட்டிருந்தாங்க, அர்மேனியா போயிட்டு வந்தவங்கெல்லாம். உங்களுக்கு தெரியும், நல்லா பண்ணால் போட மாட்டாங்க, மறந்துடுவாங்க நம்மளை. நான் கொடுத்த காசுக்கு வேலை செஞ்சான் அப்படின்ட்டு. அவங்களுக்கு பிடிக்கலை எதுன்னா நம்மளை அழிக்கிறதுக்கு தான் பார்க்குற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க. அதனால தான் கமெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச மனிதாபிமான அடிப்படையில் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நல்லா இருக்கவங்க இருக்காங்க. ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் எதுனாலும் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லாமல் விசா தொழில் பண்ண யாருமே இல்லை. நான் இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணி பார்த்தேன். பர்பஸாக கேவலப்படுத்துகிறாங்க, அதை பெருசு பண்ணுறாங்க. அவங்களும் வாழ்க்கை இல்லாமல் தான் போகிறாங்க இல்லையா? நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் என்னால் தான் முடியும். ஸோ நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்பவுமே உண்மையை ஷேர் பண்ணுவேன். சொல்லணும்னு தோணுச்சு தம்பிகளை. இப்போது துருக்கி விசா அதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ துருக்கிலையும் அப்படி தான். நம்மளை முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பின நபர் துருக்கியில் நமக்கு ஆள் இறக்கி கொடுக்குறாரு. துருக்கி ஒரு கேட்வே. இதுவும் ஷெங்கனுக்கு போகிற வழி தான். துருக்கி பாதி ஷெங்கன், மீதி ஆசியன் கண்ட்ரியில் வரும். நல்லா பாருங்க, அதில் எங்கள் ஆள் போயிட்டாங்க இப்போ. ஓகே, F1 விசா, நம்ம இ விசான்னு சொல்லுவோம், அது F1 விசாவில் ஆள் இறங்கி அங்கே நிறைய ஜாப் இருக்குது. அதில் முதல்ல இறங்கி இதே மாதிரி தான் அங்கே போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், பாஸ்போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் போக போக 7-8 மாதம் ஆகுது டிஆர்சி. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக அங்கே இறங்கி தான் போகிறாங்க. டிஆர்சி பண்ணால் அப்புறம் வேறு நாட்டுக்கு போவாங்க, ஷெங்கன் போவாங்க, எங்கேயும் போகிறாங்க. அப்போது இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனில் துருக்கி நீங்கள் போகணுன்னா பாருங்க, இதுக்கு 2000 ரூபா ஆகும். ஓகே, என்ன ஜாப்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மேப்பில் பாருங்கள் துருக்கி எங்கே இருக்குங்க. ஓகே, ஸோ துருக்கி ஆக்சுவலி முஸ்லீம் ஜாஸ்தி உள்ள நாடு. ஆனால் ஒரு கேட்வே ஆஃப் யூரோப் சொல்லுவாங்க. ஓகே, என்னென்ன ஜாப் இருக்குன்னு சிம்பிளாக நான் சொல்கிறேன். வழக்கமாக நிறைய கம்பெனியில் பேக்கிங் ஜாப் இருக்குது. மற்றபடி வேர் ஹவுஸில் நிறைய ஜாப் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது. மற்றபடி அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் அவங்க பிளம்பர், எலக்ட்ரிஷியன், மேசன், அதுவெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் ஹோட்டல் லைனில் ஜாப் இருக்குது, வெல்டர் இருக்குது, அப்புறம் டெய்லர் ஜாப் எல்லாம் இருக்குது அங்கே. இந்த மாதிரி உங்களுக்கு போனால் ஒரு 40-45 இதுவும் F1 விசா தான், ரொம்ப ஃபாஸ்ட். சேம் இ விசா தான். இறங்கி கன்ஃபார்மாக போய் அங்கே ஜாப் எல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது. ஏர்போர்ட் பிக்கப்லேருந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இது விஷயமா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. ஓகே, துருக்கி போகணும். ஏன்னா துருக்கி முன்னாடிலாம் விசா கிடைக்காம இருந்தது. பட் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். மொத்தத்தில் 10-15 நாளில் அங்கே இறங்கிக்கலாம். இதுவும் ஆல்மோஸ்ட் ரஷ்யா சேம் ப்ரொசீஜர் தான் வரும். நிறைய பேருக்கு இங்கேருந்தே பெர்மிட் போகணும்னா அதுக்கு ப்ராம்ப்டாக அந்த கேட்டகரிக்கு அவங்க டெலிஃபோன் அது இது. அதனால் சீக்கிரம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் மெத்தட் ஆன்லைன் விசாஸ் அதில் இறங்கி நம்ம காப்பாற்றிக்கிறோம். அங்கே எழும்பி வந்துக்கிறோம். அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கொஞ்சம் போராடுனா கஷ்டங்களை அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போகும்பொழுது தான் ஒரு இடத்துக்கு நல்ல ரீச்சில் போக முடியும். நான்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஒரு 23 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது நான் அந்த தொழில் ஆரம்பிச்ச முன்னாடி ஒருத்தர் நல்லா படிச்சிருந்தாரு. அவர் எங்கேயுமே போக முடியல. அப்போ ஒரு ஃபார்ம் விசான்னு சொல்லி அனுப்பினேன். அப்போ அங்கெல்லாம் அந்த டைமில் ஃபார்ம் விசானா ஆடு மாடு ஒட்டகெல்லாம் நிற்குது அங்கிறது தெரியாமல் அனுப்பிட்டேன். அங்கே போய் என்ன வெட்டிடுவேன் கொண்டுருவேன்னு சொன்னார். நாங்கள் நின்றுருங்க, பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணேன். அந்த அரபி இவரை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நிறைய லாண்ட்ரி இருந்துச்சு, அதில் கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் என்னெல்லாமோ கடைகள்லாம் ஆரம்பித்தார். இப்போ ஆல்மோஸ்ட் 22 வருஷம் ஆயிடுச்சு. அவர் 100 பேருக்கு மேலாவது அவங்க ஊர்லேருந்து கொண்டு விட்டார். அவருக்கு சம்பளமே 3 லட்சம் ரூபாய். படிப்பு கம்மி தான், ரொம்ப டிகிரி கூட கிடையாது. அப்போ அவர் அன்னைக்கு கஷ்டத்தை அனுசரித்து நின்னதுனால இன்னைக்கு நல்லா இருக்கார். அப்படிதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் 100% கரெக்டாக கொண்டு வச்சிட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது கூட ஒரு சில கஷ்டங்களை அவங்க சந்திச்சு கடந்து போகணும். அதுதான் நாங்கள் அதுக்கு மேக்சிமம் என்ன சப்போர்ட்டோம். வேற ஏஜென்ட்லாம் ஏற்றி விடுறதோட சரி, ஏற்றுறதே இல்லை இல்லையா? அதனால நான் உங்களை ஒரு சகோதரர்களை ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குறேன். விருப்பம் இருந்தால் எங்கிட்ட செய்யுங்க, இல்லைன்னா நான் ஐம் நாட் கம்பெனிங்க. எனக்கு மாதம் 5 ஆள் போனால் கூட எனக்கு ஓகே. அது விரும்புகிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பண்ண கூட ஆகலாம், செஞ்சு கொடுத்துருக்கோம், இல்லை மாற்று வழி பண்ணி கொடுத்துருக்கோம். இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு.
சொல்லிட்டேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே.